السلام عليكم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اغفر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெருமளால் இந்த வருடத்துடைய புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ரமலானுடைய இரண்டாவது முறையில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதம் எத்தகைய சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று சொன்னால், ஏனைய எந்த ஒரு மாதத்துக்கும் இல்லாத பல்வேறு சிறப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்துக்கு வழங்கியிருக்கின்றார். அப்ப இந்த மாதத்துல இருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த மாதத்துல நம்முடைய நடவடிக்கைகளை நாம் சரிவர அமைத்து கொள்ள வேண்டும். மற்ற ஏனைய 11 மாதங்கள்ல நாம எப்படி சர்வ சாதாரணமாக கடந்து செல்வோமோ அதே போன்று இந்த மாதத்தை கடக்காமல் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, இந்த மாதத்திற்கு அல்லாஹ் ஏன் இத்தனை சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான் என்கின்ற அடிப்படையை நாம் உள்ளத்தில் உணர்ந்தோம் என்று சொன்னால், இந்த மாதத்தை நாம் கடக்கும் போது மிக கவனமாக இந்த மாதத்துடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் இபாதத்துகளை இந்த மாதத்தை நாம் என்ன செய்வோம், நம்ம கழிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகளை வழங்கியிருக்கிறார், மற்ற எந்த ஒரு மாதத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய சிறப்புகளை இந்த மாதத்திற்கு வழங்குவதற்குரிய காரணம் என்ன, எதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தில் முஸ்லிம்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார், இந்த அடிப்படையான விஷயங்கள் நாம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் நாம் என்ன செய்வோம், மிக கவனமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக நாம் என்ன செய்வோம், கடப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக இந்த மாதத்துக்கு சிறப்பு வழங்கியிருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்,
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் திருக்குர்ஆனை அருளியிருக்கின்றோம். அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால் ஹுதலின் நாஸ், அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர் வழியை தெள்ள தெளிவாக பிரித்து காட்டும். இந்த மாதத்திற்கு அல்லாஹ் சிறப்புகளை வழங்குவதற்கு காரணம் என்ன? மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வேதமான திருமறை குர்ஆனை இறக்கி அருளப்பட்ட மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெள்ள தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய வேதமான குர்ஆனை நாம் இந்த மாதத்தில் அருளிக்கொண்டோம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, உங்களில் எவர் மாதத்தை அடைகின்றார்களோ ஃபல்யஸ்முஹு, அதில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்க. அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்ம நோன்பு நோக்க சொல்வதற்குரிய காரணம் என்ன? அகில உலகத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்காக அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனுடைய வசனத்தை முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் எவர் இந்த ரமலான் மாதத்தை அடைகின்றார்களோ அதில் அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று சில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் கட்டளையிடுகின்றான். அப்படிப்பட்ட கண்ணியம் மிக்க புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம மாறிடணும், இறையச்சமுடையவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் ஒரு பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு அல்லாஹ் ஆகியிருக்கிறான். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி, கடுமையான பசி தாகத்தை அடக்கிக் கொண்டு கடுமையான தாகம் ஏற்பட்ட போதிலும் தண்ணீர் குடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு நிலை இருந்தும் எனது ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதுனால தாகத்தின் போது தண்ணீர் அருந்தாம இருக்குமே, அதே போன்று ஒரு சிந்தனை மனிதனுக்கு எல்லா காலகட்டத்திலும் வரணும். எந்த ஒரு தவறு செய்ய போகக்கூடிய நேரத்திலும் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் எந்த சிந்தனையை வளர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தருவதற்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான், நோன்பு நோக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் முன்பிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நம்ம நோன்பை கடமையாக்கியிருக்க. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப ஏன் அல்லாஹ் நம்மிடத்துல இறையச்சத்தை எதிர்பார்ப்பதற்கு நோக்கம் என்ன? நாம இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டிய அவசியம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சமுடைய மக்களுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வாழ்க்கையில் அத்தனை கூலிகளும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கிற அது யாருக்காகன்னு சொன்ன எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் வழங்க மாட்டான். முஸ்லிமாக இந்த உலகத்துல வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில நமக்கு சொர்க்கத்தை வழங்க மாட்டான். யாரிடத்துல இறையச்சம் இருக்குதோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வைத்து உலகத்துல தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கின்றார்களோ அத்தகைய மக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கமான அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல இறையச்சத்துடைய அவசியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் யாரோடு இருக்கின்றான் என்று சொன்னால் இறையச்சமுடைய மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? முஸ்லிமாக பெயர் வைத்துக் கொண்டு தொப்பி போட்ட மக்களோடு அல்லாஹ் கிடையாது. முஸ்லிமாக பெயர் வைத்துக் கொண்டு பெயருக்கு முஸ்லிமாக வாழ்பவரோடு அல்லாஹ் இருக்கல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்ற, அஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றார்களோ அத்தகைய மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டினான். மற்றொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அல்லாஹ்விடத்துல சிறந்தவர் யார் தெரியுமா? நாம இந்த உலகத்துல வாழும் போது நாம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்விடத்துல நம்ம சிறந்தவராக இருக்கணும். அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்துல மக்களுக்கு மத்தியில நல்லவனாக இருப்பதை விட, சிறந்தவன் என்று பெயரை இருப்பதை விட
யார் இடத்துல நம்ம நல்லவராக இருக்கணும், யார் இடத்துல சிறந்தவராக இருக்கணும் சொன்னா அல்லாஹ் இடத்துல சிறந்தவராக இருக்கணும். அல்லாஹ் நம்மை நல்லவர் என்று சொல்லணும். அல்லாஹ் இடத்துல சிறந்தவர்களாக இருந்தா மட்டும்தான் மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கம் என்ற அந்த நற்குழியை நமக்கு தருவான். இந்த உலகத்துல மக்கள்கிட்ட நல்லவன் பேர் எடுப்பதற்காக அவன் பார்க்கிற மாதிரி தொழுகிறதும், அவன் பார்க்கிற மாதிரி அவன்கிட்ட நல்லவன் என்று பேர் எடுப்பதற்காக நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் உண்டா? அதற்கு அல்லாஹ் கூலி வழங்குவான? அல்லாஹ் இடத்துல சிறந்தவராக இருக்கணும். அப்ப அல்லாஹ் இடத்துல சிறந்தவர் யார்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இடத்துல சிறந்த முஸ்லிம் யார்? இந்த உலகத்துல நிறைய செல்வந்தன் பணம் நிறைய இருக்க அவன் அல்லாஹ் இடத்துல சிறந்தவன? அல்லது உயர்ந்த அந்தஸ்துல பெரிய பதவியில இருக்கிறான அவன் அல்லாஹ் இடத்துல சிறந்தவன? பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தில் இருக்கிறான, பார்ப்பதற்கு அழகா இருக்கிறான், அவன் அல்லாஹ் இடத்துல சிறந்தவனா? கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி பயந்து இந்த உலகத்தில் நடக்கின்றார்களோ, யாருடைய உள்ளத்தில் இறைச்சம் இருக்கின்றதோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் சிறந்தவர். அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அல்லாஹ் தோற்றத்தை பார்ப்பதில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே, அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பார்க்கிறது, அல்லாஹ் உங்களுடைய வயலுரி இலா குலூபுக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். இவங்களிடத்துல இறைச்சம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து அதற்காக நல்ல மனிதரை செய்யறானா, அல்லது 4 பேர் நம்மளை பாராட்டணும் என்பதற்காக செய்கின்றானா என்று செய்யறான். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். இறையச்சம் உடையவன் அல்லாஹ் இடத்துல சிறந்தவர். அப்படிப்பட்ட நம்ம சிறந்தவரா மாறணும் சொன்ன நம்ம இறையச்சம் உடையவர்களாக மாறணும். அதற்காக தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இந்த நோன்பு உங்களுக்கு எதற்காக கடமையாகி இருக்கிறோம்? அண்டக்கும் தற்கும் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நம்ம இறையச்சம் உடையவர்களாக மாற்றி அல்லாஹ் இடத்துல நாம சிறந்த அந்தஸ்துடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நபித்தோழர் கேட்கிறாங்க, அவன் அக்ரமுன் நாஸ் யா ரசூலுல்லாஹ், அவன் அக்ரமுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர்கள் யார், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் யார் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னாங்க, அத்துக்காகவும் உங்கள் யாவரிடத்துல இறையச்சம் இருக்குதோ, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறீர்களோ அத்தகைய மக்கள் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர் என்பது என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை படைத்து வச்சிருக்கிறான். இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது. நம்ம இந்த உலகத்துல மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. நம்ம புரிஞ்சு வைத்திருக்கிறோம். மறுமையில வெற்றி என்று சொன்னால் நரகத்துடைய நெருப்பிலிருந்து தப்பித்து யாவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர்கள். அப்ப அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தர இருக்கிறான்? அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? சாரியு இலா மஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னாத்தின் அர்ஹம ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் அழைக்கிறான், சாரியு நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை நோக்கி ஓடி வாருங்க. இலா மஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னாத்தின் அர்ஹம ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய பாவ மன்னிப்பை நோக்கியும் அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குது. எப்படிப்பட்ட சொர்க்கம் அல்லாஹ் வர்ணிக்கிறான்? அர்ஹம ஸமாவாத்து வல் அர்த். இந்த வானம் இந்த பூமியை விட பரப்பளவில் மிகப்பெரிய சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்தை நோக்கி நீ ஓடி வா. அல்லாஹ் அழைக்கிறான், சாரியு நீ விரைந்து வா, நான் வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பை நோக்கி நீ விரைந்து வா. நான் பாவ மன்னிப்பு வழங்குறேன். நீ எத்தகைய பாவம் செய்தாலும் அந்த அதற்குரிய மன்னிப்பை நான் வழங்குறேன். பாவ மன்னிப்பை நோக்கியும் அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய பிரமாண்டமான சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாஹ் அழைக்கிறான். நீ வேகமாவா என்று சொல்லிவிட்டு யாருக்கு அந்த சொர்க்கத்தை நான் தரப்போறேன், யாருக்கு அந்த பாவ மன்னிப்பை நான் வழங்குவேன் என்று சொன்னால், ஓ இத்தலில் முத்தகீன், யார் இந்த உலகத்துல இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மக்களுக்கு தானே என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சொர்க்கத்தையும் பாவ மன்னிப்பையும் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இறையச்சம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று சிந்திச்சு பாருங்க. நாம அல்லாஹ்விடத்துல சிறந்த முஸ்லிமாக இருக்கணும்னு சொன்னா இறையச்சம் உடையவர்களாக இருக்கணும். அல்லாஹ்விடத்துல மறுமையில கூலி பெற வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய தகுதி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம இறையச்சமுடைய மக்களாக இருக்கணும். அதற்காக தான் அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தை எடுத்திருக்கிறார். இறையச்சமுடையவர்களாக நீங்கள் பண்பெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை இருக்கிறார். அந்த மாதத்துல நாம் என்ன செய்யணும்? நம்முடைய
இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த மாதத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் எந்த ஒரு மாதத்திற்கும் இல்லாத அந்த பல சிறப்புகளை வழங்கியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதா தஹல ஷஹ்ரு ரமலானு ஃபுதிஹத் அப்வாபு ஸமாயி, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது. வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், அல்லாஹ் நரகத்துடைய வாசல்களை அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். வசுல்சிலத்தி ஸயாத்தீன், சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுதுன்னு அர்த்தம், சொர்க்கத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து வைக்கிறானா? அப்படி கிடையாது. சொர்க்கம் செல்வதற்குரிய அந்த பாதைகளை அல்லாஹ் இந்த மாதத்துல இலகுவாக்கி வைக்கிறான். நமக்கு இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய நல்லவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு கூலி வழங்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, மன் காம ரமலான, எவர்கள் ரமலானுடைய மாதத்துல இரவுல நின்று வணங்குகின்றார்களோ உஃபிலஹு மா கத்தமமின் தன்பிஹி, அவர்களுடைய முன்பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இப்ப ரமலானுடைய மாதத்துல இரவுகள்ல நாம நின்று வணங்கணும் என்று சொன்னால், இரவு தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உஃபிலஹு மா கத்தமமின் தன்பிஹி, அவர்களுடைய முன்பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சிந்திச்சு பாருங்க, நாம எவ்வளவு பாவங்கள் அன்றாடம் செய்யறோம். பாவங்கள் நம்ம மூழ்கி கிடக்கிறோம். காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரையிலும் அறிந்தோ அறியாமலோ பாவங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த மாதத்துல இரவு தொழுகையில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய முன்பாவங்கள் அத்தனை மன்னிக்கிறான். மன் ஸாம ரமலான, எவர் ரமலானுடைய மாதத்துல ஈமானன் வஹதிசாபன், நம்பிக்கையோடும் அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் எவர்கள் நோக்கின்றார்களோ, நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவர்களாக, நம்பிக்கையோடும். மற்றவர் 4 பேர் திட்டுவாங்களே நோன்பு வைக்கலாம் என்பதற்காக இல்லாம நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்தவர்களாக எவர்கள் நோன்பு நோற்பார்களோ அவருடைய முன்பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துல நோன்பு வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை கூலியை செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதத்துல நாம் என்ன செய்யணும்? மிக கவனமாக, மற்ற மாதங்களை போல் இல்லாமல், இந்த மாதம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் நிறைந்த மாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை என்ன செய்யறாங்க, மிம்பர் படியின் மீது ஏறும்போது ஒவ்வொரு மிம்பர்ல ரசூலுல்லாஹ் கால் வைக்கும் போது ஆமீன் ஆமீன் அப்படிங்கிறாங்க. இத நபி தோழர்கள் கவனிக்கிறாங்க. என்னடா எந்த ஒரு நாளிலும் இல்லாம ரசூலுல்லாஹ் வித்தியாசமாக மிம்பர்ல ஏறும்போது ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொல்றாங்களே, எதற்காக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நபி தோழர்கள் கேள்வி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், அந்த துஆவுக்கு நான் ஆமீன் சொன்னேன். என்ன துஆ செய்தாங்க? 3 துஆக்கள் செய்தாங்க. அதுல ஒண்ணு என்ன? எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அழிந்து நாசமாகட்டும். யார் துஆ செய்தார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாணவருடைய தலைவர், தூய்மையான உயிர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். எப்படிப்பட்ட துஆ? எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அழிந்து நாசமாகட்டும் என்று துஆ செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்ன துஆ எவ்வளவு சிரிச்சு பாருங்க. ரமலான் மாதத்தை அடைந்து கூட ஒருத்தர் திருத்தல கண்ண மாற்றிக் கொள்ளல, அவன் தொழுகை எடுக்கல, ரமலான் மாதத்தை அடைந்தும் கூட தன்னை திருத்திக் கொள்ள என்று சொன்னால் அவன் அழிந்து நாசமாக போகட்டும் என்று துஆ ஆமீன் சொன்னாங்கன்னு சொன்ன. அப்ப இந்த மாதத்துல நம்ம எந்த அளவுக்கு நல்லறங்களை செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம திருத்திக் கொள்வதற்காக இறை சமுதாயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான முயலும் என்பதை என்ன செய்யணும்? நாம சிந்தித்து பார்க்கணும். இந்த ரமலான் மாதத்துல கூட தீமையான பழக்க வழக்கம் நம்ம விலகல. மற்ற 11 மாதங்களில் எப்படி நம்முடைய நடவடிக்கை அமைத்துக் கொள்றோமோ, எப்படி நம்ம தொலைபேசியில, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல நம்முடைய நேரங்களை வீணாக பொழுதுபோக்கு அம்சங்களை செலவழிக்கின்றோமோ அதே போலதான் ரமலான் மாதத்தை செலவழிப்பேன். எப்படி மற்ற மாதங்களை டிவி பெட்டிகளுக்கு முன்னாடி பார்த்து கொண்டு நேரங்களை செலவழிக்கிறோமோ அதே போன்றுதான் ரமலான் மாசத்துல இருப்பேன். திருமறை குர்ஆன் எடுத்து படிக்க மாட்டேன், எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன்,
என்று நம்முடைய நடவடிக்கை அமைத்துக் கொண்டும் சொன்ன நம்மை போன்ற அழிவை சிந்திக்கக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. அதற்கான செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், இந்த நோன்பு என்பது உங்களை பாவங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். கேடயம் இருக்கிறது எப்படி போர்க்களத்துல எதிரிகளுடைய வாழ்விலிருந்து நம்மை பாதுகாக்குமோ அதே போன்று உங்களுக்கு நோன்பு பாவங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நோன்பின் மூலமாக பாவங்களை விட்டு நீங்க விலகிக் கொள்ளணும் என்று செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நோன்பு வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஒருத்தர் சண்டைக்கு வந்தார், நீங்க எந்த தவறுமே செய்யல, ஒரு வீண் வம்புக்கு இருக்கிறார், நீங்கள் பதில் பேசுவதற்கு எல்லா நியாயங்களும் இருந்த போதும் கூட நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். வம்புக்கு நீங்க யாராவது உங்களுக்கு வம்பு இழுத்தா கூட நான் நோன்பாளி என்று சொல்லி விலகிக் கொள்ளட்டும். அந்த அளவுக்கு நோன்புக்கு கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க சொல்றாங்க. நாம நோன்பை எப்படி கழிக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய நோன்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பல பேர் நோன்பு வைத்துக் கொண்டு நேரத்தை கடத்துவதற்காக நேரமே போக மாட்டேங்குது. ஒரு சினிமா பார்த்தா போதும் 3 மணி நேரம் என்ன செய்யும், போறதே தெரியாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா 8 மணி நேரம் போறதே தெரியாது. நோன்பு நேரத்தை கடத்துவதற்காக என்ன செய்றாங்க, இப்படி வீணான காரியங்களை பார்த்து தங்களுடைய நோன்பை என்ன செய்றாங்க, பாழாக்கி கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க. இந்த மாதிரி யாராவது நடந்து கொண்டான்னு சொல்ல, நோன்பு வைத்துக் கொண்டு யார் இப்படி நடப்பாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு அவர் பொய்யான காரியங்களை விட்டு எவர் விலகவில்லையோ, லைஸலில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே கிடையாது. எது அவர் பசித்திருந்தும் அவர் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்லை. நீ பசியோட இருந்தா என்ன, தாகத்தோட இருந்தா என்ன, அல்லாஹ் உன்னிடத்துல அதை எதிர்பார்க்கலையே. நீ பசியோட கடக்கணும், தாகத்தோட எதிர்பார்க்கல. இந்த நோன்பின் மூலமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ளணும், உன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளணும், இறையச்சமுடையவராக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு. அப்ப நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசுவது, தீமையான காரியங்களை பழையபடி அப்படியே செய்வது, இதனால நம்ம பசித்திருந்து தாகித்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பை நமக்கு கடமையாக்கிற என்ன நோக்கத்துக்காக கடமையாக்கினாலும் அத்தகைய நோக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இறையச்சமுடையவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்யணும், சிந்தித்து பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை நாம் என்ன செய்யணும், தொழுகையில இபாதத்துகள்ல கழிக்கக்கூடிய மக்களால் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிவிட வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பை நாம் என்ன செய்யணும், நம்ம உணர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம், ரமலான் நம்ம நோன்புக்கு அல்லாஹ் வழங்குற மாதிரியான கூலி வேற எந்த ஒரு விவாதத்துக்குமே கிடையாது. நாம் சிந்திக்கிறோம், கடுமையான வெயில்ல நோக்கம் வந்துருச்ச, தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, வேலைக்கு போக முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குமே என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அல்லாஹ் இந்த நோன்புக்கு வழங்கக்கூடிய கூலி இருக்கிற சாதாரணமான கூலி கிடையாது. எந்த ஒரு விவாதத்துக்கும் அல்லாஹ் இப்படி கூலியை சொல்லல. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காலல்லாஹு குல்லு அமலி இப்படி ஆதமலஹு இல்ல சியாம ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்வதாக, ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது, அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் அவனுக்குரியது. இல்ல சியாமி, நோன்பை தவிர. நோன்பு எனக்கு அல்லாஹ் சொன்னா நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ் கூலி வழங்குறான். ஆனா நோன்பை மட்டும் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி காட்டும். நோன்பு நீங்க வைக்கக்கூடிய நோன்பு இருக்குத, அது எனக்குரியது, என்னுடைய அமல், அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னா அதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை உணரணும். அல்லாஹ் நானே கூலி வழங்குறேன்னு சொல்றான். அப்ப அகில உலகங்களை படைத்து பெருங்காலிக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு கூலி வழங்கினா அது எப்படிப்பட்ட கூலியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமலாக, விவாதத்தாக அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த நோன்பை ஆக்கி வைக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நோன்பாக நம்ம மாற்றணும். நோன்பு வைத்துக் கொண்டு தீமையான காரியங்களை செய்து நோன்பை செஞ்சிடக்கூடாது, வீண் விரயமாக்கிடக்கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான அமல்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். நோன்பு நோக்கிறது மட்டும் என்ன இபாதத்து கிடையாது. ரமலான் மாதத்துல நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு அமல் என்ன? நோன்பு நேரத்துல தான தர்மங்களை வாரி வாரி வழங்கணும். யாருக்கு நல்ல செல்வத்தை வழங்கியிருக்கின்றானோ அத்தகைய இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய தான தர்மங்களை வாரி வழங்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமாக தர்மம் செய்யணும். ரசூலுல்லாஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்துல வந்து செய்வாங்க, அது வரைக்கும் அருளப்பட்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவாங்க. அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? தான தர்மங்களை வாரி வாரி வழங்குவார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்குவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம மர்க்கத்துல கூட நம்ம எடுத்த ஒவ்வொரு நாளும் நம்ம மக்களுக்கான இஃப்தார் ஏற்பாடு பண்றோம், நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்யறோம். அதற்காக ஒரு நாளைக்கு 7500 ரூபாய் செலவாகின்றது. அப்ப அதற்கு நீங்க உங்களுடைய தொகையில வாரி வழங்கணும்னு சொன்னா அந்த ரமலானுடைய மாதத்துல மற்ற மாதங்கள்ல நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்களை விட ரமலான் மாதத்துல செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியான நன்மையை பெற்றுத் தருகின்றது. அப்போ இந்த இஃப்தார் மூலமாக எத்தனையோ பேர் செய்யறாங்க, நோன்பு திறக்கிறாங்க. நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யும் போது அவர் நோன்பு வைத்தார அவருக்கு கூலி உண்டு, அவர் திறக்க ஏற்பாடு செஞ்சுட்டு அதற்கான கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குறான் என்று செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. அப்ப அதை உணர்ந்து என்ன செய்யணும்? நோன்புடைய காலத்துல ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரங்களையும் வாரி வாரி நம்ம என்ன செய்யணும்? வழங்கி அதிகப்படியான நன்மைகளை நம்ம என்ன செய்யணும்? ஈடுபடணும். அப்படிப்பட்ட நன்மைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனையும் ஆக்கியது புரிவான கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிட்டு வாக்கியத்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.